பேசு தமிழா பேசினர்களுக்கு வணக்கம். கடந்த சுதந்திர தின உரையின் போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாங்க ஜிஎஸ்டி ரிஃபார்ம் கொண்டு வர போறோம், அது தீபாவளி பரிசாக மக்களுக்கு நாங்க அனௌன்ஸ் பண்ண போறோம் என்று சொல்லியிருந்தாரு. சோ அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். பிரதமர் நரேந்திர மோடி அரசாங்கம் எப்பவுமே they will deliver என்பதை மீண்டும் ஒருவரை நிரூபிச்சிருக்காங்க. ஜிஎஸ்டில அதிரடி ரிஃபார்மை கொண்டு வந்திருக்காங்க. இது ரொம்ப நாளாவே பெண்டிங்காக இருந்த ஸ்பெகுலேஷன்ஸ் நிறைய வந்துகிட்டே இருந்த ஒரு ரிஃபார்ம். இது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இனி 4 ஸ்லாப் கிடையாது, 2 ஸ்லாப் தான். 5%, 18%, 2 ஸ்லாப் தான் ஜிஎஸ்டில. 12%, 28% அந்த 2 ஸ்லாப் இருக்கு இல்லையா, அது ரெண்டுமே கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ நில் ஒன்று 0 ஜிஎஸ்டி, 5%, 18% இந்த 3 மட்டும்தான். இதுல ஜிஎஸ்டி மூலமாக எப்படி இந்த தேசம் பயனடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்மளுடைய சேனல்ல தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே வரும். இது ஒட்டுமொத்த டாக்ஸ் சிஸ்டத்தையும் ரொம்பவே சிம்பிளிஃபை பண்ணியிருக்கு. ஜிஎஸ்டி இப்போதான் ரிஃபார்ம் கொண்டு வந்திருக்காங்க, அப்போ இத்தனை நாட்களாக ஜிஎஸ்டி அதிகமாக இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா அப்படிங்கிற கும்பல் இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் கண்டிப்பாகவே ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு நம்ம பதில் சொல்ல தான் போறோம். எப்படி ஜிஎஸ்டிக்கு முன்னாடி அதிகமாக வரி இருந்தது, ஜிஎஸ்டிக்கு அப்புறம் வரி குறைந்திருக்கு அப்படிங்கறத பத்தி பேசதான் போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ரிஃபார்ம்ல, நேத்துக்கு அறிவிச்ச இந்த ரிஃபார்ம்ல என்னென்ன பொருட்களுக்கு வரி குறைஞ்சிருக்கு, இந்த டாக்ஸ் ஸ்லாப் டிஃபரன்ஸ் மாறுதல்கள்லாம் இருக்கு இல்லையா, இங்கேருந்து அங்க அங்கேருந்து இங்க, இதெல்லாம் அதை பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்கலாம் வாங்க. நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வீட்டு உபயோக பொருட்கள், டெய்லி எசென்ஷியல்ஸ், இது 18 and 12% இந்த 2 ஸ்லாப்ல இருந்து 5% கொண்டு வரப்பட்டிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஹேர் ஆயில், ஷாம்பு, டூத் பேஸ்ட், டாய்லெட் சோப், டூத் பிரஷ், ஷேவிங் கிரீம் இது எல்லாமே 18% இருந்தது, இப்போது வெறும் 5% குறைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு அப்புறம் இருக்கிறது எல்லாமே, நான் அடுத்து சொல்ல போறது எல்லாமே 12%ல இருந்து 5% வந்திருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா பட்டர், கீ, சீஸ், டெய்ரி ஸ்ப்ரெட்ஸ், இந்த பால்ல இருந்து தயாரிக்கப்பட்ட பொருட்கள் இருக்கு இல்லையா, அது ப்ரீ பேக்கேஜ் நம்கீன்ஸ், பூஜியா அண்ட் மிக்சர்ஸ், இந்த கார வகைகள்லாம் இருக்குல்ல, பேக் பண்ணி பாக்கெட்ல வரும்ல, அது எல்லாமே 12 to 5% குறைஞ்சிருக்கு. யுட்டென்சில்ஸ், பாத்திரங்கள் இருக்கு இல்லையா, அது 12 to 5%. ஃபீடிங் பாட்டில்ஸ், நாப்கின் ஃபார் பேபிஸ் அண்ட் கிளினிக்கல் டயப்பர்ஸ், இது எல்லாமே 12 to 5%. சூயிங் மிஷின்ஸ் அண்ட் பார்ட்ஸ், இந்த தையல் மிஷின் இருக்குல்ல, அது 12% to 5%. இது ஒண்ணா. அடுத்து பாருங்க, ரொம்ப நாளாகவே பெண்டிங்கா இருந்த ஒரு ரிஃபார்ம் இது. ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ், இந்த 2 பிரீமியம்லாம் இருக்கு இல்லையா, பிரீமியம் கட்டுறது, அதுல ஜிஎஸ்டி இருந்தது, அதை இப்ப முழுமையாக நீக்கியிருக்காங்க. 0% ஜிஎஸ்டி. இண்டிவிஜுவல் ஹெல்த் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் 18% to 0%. அடுத்து பாருங்க, தெர்மாமீட்டருக்கு 18% இருந்தது, இப்போ 5% தான். மெடிக்கல் கிரேட் ஆக்சிஜனுக்கு 12% இருந்தது, இப்போ 5% தான். ஆல் டயக்னாஸ்டிக் கிட்ஸ், இந்த மெடிக்கல் டயக்னாஸ்டிக் கிட்ஸ் இருக்கு இல்லையா, அது 12 to 5%. குளுக்கோமீட்டர் அண்ட் டெஸ்ட் ஸ்ட்ரிப்ஸ் 12 to 5%. இந்த குளுக்கோமீட்டர்னா இந்த சுகர் டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு கருவி இருக்கும் இல்லையா, அதுல ஸ்ட்ரிப்லாம் இருக்கும், நீங்க ஊசி வச்சு குத்தி ரத்தம் எடுத்து அதுல நீங்க சுகர் எவ்வளவு இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிக்கலாம், அது 12 to 5% குறைஞ்சிருக்கு. கரெக்டிவ் ஸ்பெக்டக்கிள்ஸ், கண்ணாடி இருக்கு இல்லையா, அது வந்து 12 to 5%. இதே மாதிரி தான் அஃபோர்டபிள் எஜுகேஷன், எஜுகேஷன் செக்டார்லயும் நிறைய ஜிஎஸ்டி ரிஃபார்ம் கொண்டு வரப்பட்டிருக்கு. மேப்ஸ், சார்ட்ஸ் அண்ட் குளோப்ஸ், இது எல்லாமே 12% இருந்தது, இப்போ வரி கிடையாது, 0%. பென்சில்ஸ், ஷார்ப்னர்ஸ், கிரயான்ஸ் அண்ட் பாஸ்டல்ஸ், இது அனைத்துமே 12% இருந்தது, இப்போ 0%. எக்ஸைஸ் புக்ஸ் அண்ட் நோட் புக்ஸ், இது 12% இருந்தது, இப்போ 0%. எரேசருக்கு 5% டாக்ஸ் இருந்துச்சு, இப்போ 0%. இந்த எஜுகேஷன், ஹெல்த் கேர், இது மாதிரியே விவசாயத்துறையிலையும் நிறைய பொருட்களுக்கு, விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கு வரியை குறைச்சிருக்காங்க. நம்பர் 1, டிராக்டர் டயர்ஸ் அண்ட் பார்ட்ஸ் 18% இருந்து 5% குறைக்கப்பட்டிருக்கு. டிராக்டர்ஸ்க்கு 12% இருந்து 5% குறைஞ்சிருக்கு. ஸ்பெசிஃபைடு பயோ பெஸ்டிசைட்ஸ் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ், இந்த உரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது 12% இருந்து 5% குறைஞ்சிருக்கு. ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம் அண்ட் ஸ்ப்ரிங்க்லர்ஸ், சொட்டு நீர் பாசன வசதி, இது வந்து 12% இருந்து 5% குறைஞ்சிருக்கு. அக்ரிகல்ச்சரல், ஹார்டிகல்ச்சரல் ஆர் ஃபாரஸ்ட்ரி மெஷின்ஸ் ஃபார் சாயில் ப்ரிப்பரேஷன், கல்டிவேஷன் அண்ட் ஹார்வெஸ்டிங் அண்ட் த்ரெஷிங், இந்த விவசாய உபகரணங்கள் அனைத்துமே 12% இருந்து 5% தான் குறைஞ்சிருக்கு. இதே மாதிரி ஆட்டோமொபைல்ஸ், இந்த வண்டி வாகனங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதனுடைய வரியும் குறைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட், பெட்ரோல் அண்ட் பெட்ரோல் ஹைபிரிட், எல்பிஜி, சிஎன்ஜி கார்ஸ், இந்த கார்ஸ் எல்லாமே நாட் எக்ஸீடிங் 1200cc அண்ட் 4000 mm, 1200cc மேல இல்லாத அது கீழே இருக்கக்கூடிய கார்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் 28% இருந்து 18% வரி குறைஞ்சிருக்கு. அடுத்ததாக டீசல் ஹைபிரிட் கார்ஸ் பாத்தீங்கன்னா 28 இருந்து 18% குறைஞ்சிருக்கு. 3 வீல்டு வெஹிக்கிள்ஸ், 3 சக்கர வாகனங்கள் 28 இருந்து 18%. மோட்டார் சைக்கிள்ஸ் 350cc அண்ட் பிலோ, அதுக்கு வந்து 28 to 18%. மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஃபார் டிரான்ஸ்போர்ட் அண்ட் குட்ஸ் 28 to 18%. இதே மாதிரி நம்ம வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய ஏசிக்கு 28 இருந்து 18%. டெலிவிஷன், டிவி பார்த்தீங்கன்னா 32 இன்ச்சுக்கு மேல இருக்கக்கூடிய டிவி இன்க்ளூடிங் எல்இடி அண்ட் எல்சிடி, இது 28 இருந்து 18 குறைஞ்சிருக்கு. மானிட்டர்ஸ் அண்ட் ப்ரொஜெக்டர்ஸ்
28ல இருந்து 18 குறைஞ்சிருக்கு. டிஷ் வாஷிங் மிஷின்ஸ் எல்லாமே 28 to 18 குறைஞ்சிருக்கு. இதுல இன்னுமே டீடைலாக நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நேற்றுக்கு இன்னும் ஒரு சில குட்ஸ் பத்தி ஒரு சில சர்வீசஸ் பத்தி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பிரஸ் மீட்டே விளக்கியிருப்பாங்க. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இவ்வளவு நாளா ஜிஎஸ்டி என்ற கொடுமையான வரியை போட்டு மக்களை வாட்டி வதைத்ததா மத்திய அரசாங்கம் என்பதை பத்தி பேசியே ஆக வேண்டும். இங்க என்ன ஒரு பிரச்சாரம் ஆரம்பிக்கும்னா, இப்போ நீங்க ரிஃபார்ம் கொண்டு வரீங்கன்னா இத்தனை நாட்களாக என்ன செய்து கொண்டு இருந்தீங்க, இவ்வளவு நாளா ஏன் கொண்டு வரல அப்படின்னு கேட்பாங்க. ஜிஎஸ்டி ஏதோ புதுசா மக்கள் மத்தியில கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி இல்லாத பொருட்களுக்கெல்லாம் வரியை விதிச்சு மக்களை கொடுமை பண்ண மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இன்ஃபேக்ட் ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறமாக மக்கள் மேல இருந்த வரி சுமை குறைந்திருக்கு. இதுதான் நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. இது குறித்து பிசினஸ் ஸ்டாண்டர்ட் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்டிகல் எழுதியிருந்தாங்க. அதை நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருந்தாரு. ஜிஎஸ்டி வரி விதிப்பின் மூலமாக அதிகமாக பயனடைந்தது ஹவுஸ் ஹோல்ட்ஸ் தான், அதாவது சாதாரண வீடுகள் தான். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி மேல இருந்த இந்த கடன் சுமை குறைந்திருக்கு என்று அவங்க ஒரு ஆர்டிகல் எழுதியிருந்தாங்க. இது ரீசெண்டா நடந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ்க்கு முன்னாடியே. அப்பவே இவ்வளோ ஒரு காஸ்ட் சேவிங்காக ஒரு ஹவுஸ் ஹோல்டால பண்ண முடியுதுன்னா இப்போ எவ்வளோ காஸ்ட் சேவிங் பண்ண முடியும்னு நினைச்சு பாருங்க. அவங்க என்ன ஆர்டிகல் எழுதியிருக்காங்கன்னு பாருங்க. ஒன்னு, ஃப்ளோர் மாவு வகைகள் இருக்கு இல்லையா, அதுக்கு 3.5% வரி இருந்தது ஜிஎஸ்டிக்கு முன்னாடி. இப்போ வரியே கிடையாது. கர்ட் அண்ட் பட்டர் மில்க், தயிர் மோருக்கு 4% இருந்தது, ஜிஎஸ்டிக்கு அப்புறமா வரியே இல்லை. காஸ்மெட்டிக்ஸ்க்கு 28% இருந்துச்சு, ஜிஎஸ்டிக்கு அப்புறமா 18% தான். டிடர்ஜென்ட்டுக்கு 28% இருந்துச்சு, ஜிஎஸ்டிக்கு அப்புறமா 18% தான். ஹனி தேனுக்கு 6% இருந்துச்சு, ஜிஎஸ்டிக்கு அப்புறமா வரி இல்லை. மொபைல் போன், எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ், ஃபேன் அண்ட் வாட்டர் கூலர், ஃபர்னிச்சர் எல்லாத்துக்குமே 31.3% வரி இருந்தது, ஜிஎஸ்டிக்கு அப்புறமா 18% குறைஞ்சிருக்கு. ஹேர் ஆயில், சோப்பு, டூத் பேஸ்ட், எல்பிஜி ஸ்டவ் எல்லாத்துக்குமே 27 and 21% வரி இருந்தது, ஜிஎஸ்டிக்கு அப்புறமா 18% குறைஞ்சிருக்கு. ஸோ வீட்டில் சாதாரணமாக உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களுக்கு அதிகமாக வரி விதித்து கொண்டிருந்தது காங்கிரஸ். இதை நம்ம அழுத்தம் திருத்தமா இந்த இடத்துல பதிவு பண்ணியே ஆக வேண்டும். இதை ரிஃபார்ம் பண்ணி மக்கள் மேல இருந்த வரிச்சுமையை குறைத்து மக்களுக்கு நன்மை பெறதுக்காக பாஜக அரசாங்கம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மேல எத்தனையோ முறை அவதூறுகளை அள்ளி தெளித்த இங்க இருக்கக்கூடிய எக்கோ சிஸ்டம். இவங்க யாராவது ஜிஎஸ்டிக்கு அப்புறமா இந்தியாவில எப்படி டாக்ஸ் ரிஃபார்ம் நடந்திருக்குன்னு பேசியிருக்காங்களா? 24 மணி நேரம் வன்மத்தை மட்டும் கக்கிட்டு இருந்தாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அடிப்படையில், டேட்டாவின் அடிப்படையில் பேசினதே கிடையாது. பாப்கார்னுக்கு டாக்ஸ் போட்டாங்க என்று ஏதோ புதுசா இவங்க நிர்மலா சீதாராமனுக்கு அப்புறமா தான் பாப்கார்னுக்கு டாக்ஸ் போட்ட மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே இவங்க போட்ட எல்லா டாக்ஸை விட ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறமா எவ்வளவு டாக்ஸ் இருந்துச்சோ அதை விட அதிகமாக பன்மடங்கு காங்கிரஸ் ஆட்சி காலத்துல டாக்ஸ் இருந்தது, பாப்கார்ன் உட்பட. இதுலயும் பாருங்க, நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரே வருஷத்துல மக்கள் மேல இருந்த டைரக்ட் டாக்ஸ் சுமையும் குறைச்சிருக்காங்க, இன்டைரக்ட் டாக்ஸ் சுமையையும் குறைச்சிருக்காங்க. டைரக்ட் டாக்ஸ் என்பது 12 லட்சம் ரூபாய் வரை. இங்கு வரி விலக்கு, யாரும் இன்கம் டாக்ஸ் செலுத்த வேண்டாம் என்று ஒரு ரிஃபார்ம் கொண்டு வந்தாங்க இல்லையா, அது டைரக்ட் டாக்ஸ். நேரடியாக உங்களுடைய இன்கம் நீங்க வரி கட்டுறீங்க. இன்டைரக்ட் டாக்ஸ் என்பது டாக்ஸ் பர்டன் ஷிஃப்ட் ஆகும். சோ ஒரே வருஷத்துல there was a reform in direct tax and there was a reform in indirect tax too. This is literally historic. இது மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்ததே கிடையாது. அதுவும் பாருங்க, இன்டைரக்ட் டாக்ஸ்லயும் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இன்டைரக்ட் டாக்ஸஸ் எப்படி இருந்தது, பாஜக ஆட்சி காலத்துல இன்டைரக்ட் டாக்ஸஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. சிமெண்ட்டுக்கு அப்போ 30%, இப்போ 18% தான். சானிட்டரி பேட்ஸுக்கு அப்போ 13%, இப்போ வரியே கிடையாது. பெயிண்ட்டுக்கு 30%, இப்போ 18% தான். ஃபுட்வேர் காலணிகளுக்கு 18% இருந்தது, இப்போ 5% தான். டெலிவிஷன் செட்டுக்கு 30% இருந்தது, இப்போ 18% தான். ஃப்ரிட்ஜுக்கு 30% இருந்தது, இப்போ 18% தான். வாஷிங் மிஷினுக்கு 30% இருந்தது, இப்போ 18% தான். ரெஸ்டாரண்ட்ஸ்ல சர்வீஸ்க்கு 21% இருந்தது, இப்போ 5% தான். டிடர்ஜென்ட்டுக்கு 30% இருந்தது, இப்போ 5% தான். ஷாம்பூக்கு காங்கிரஸ் ஆட்சி காலத்துல 30% இருந்துச்சு, இப்போ 5% தான். காஃபி, டூத் பேஸ்ட், காஸ்மெட்டிக்ஸ் இது மூணுக்குமே 30% இருந்தது, இப்போ 5% தான். மினரல் வாட்டருக்கு 28% இருந்துச்சு, இப்போ 5% தான். ஃபர்டிலைசர்ஸ், யூரியாக்கு 12% இருந்தது, இப்போ 5% தான். சாக்லேட்ஸ்க்கு 30% இருந்தது, இப்போ 18% தான். ஸ்வீட்ஸ்க்கு 18% இருந்துச்சு, இப்போ 5% தான். பிளைவுட்க்கு 30% இருந்துச்சு, இப்போ 18% தான். சானிட்டரி வேருக்கு கூட 30% இருந்தது, இப்போ 18% தான். இது இன்னுமே குறையும். மோடி ஆட்சி காலத்துல நிறைய டாக்ஸ் ரிஃபார்ம்ஸ் பார்த்திருக்கோம். மக்கள் மேல இருந்த வரி சுமையை குறைச்சு நிறைய குறைச்சிருக்காங்க. இது இன்னுமே குறையும். அதனால மீண்டும் இங்க ஜிஎஸ்டிக்கு எதிரான ஒரு துஷ்பிரச்சாரத்தை ஜிஎஸ்டியை போட்டு மக்களை வாட்டி வதைக்கிறாங்க. இது போன்ற பிரச்சாரங்களை யாராவது செய்தா 2 ஆர்டிகல் இருக்கு. ஒன்னு அந்த பிசினஸ் ஸ்டாண்டர்ட் ஆர்டிகல், ரெண்டாவது ஜிஎஸ்டிக்கு முன்னாடி இன்டைரக்ட் டாக்ஸ் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல எப்படி இருந்துச்சு, பாஜக ஆட்சி காலத்துல ரிஃபார்ம் பண்ணி எப்படி டிராஸ்டிக்கா குறைச்சிருக்காங்க. மக்களுக்கு சராசரியாக மாதத்துக்கு பல்லாயிரக்கணக்கான ரூபாய் அவங்க இந்த டாக்ஸ் கட்டுறதுல இருந்து சேவ் பண்ணிருக்காங்க. இதை நிறைய நியூஸ் ஆர்டிகல்ஸாக அப்போதே வெளியிட்டு இருந்தாங்க. இதை நிர்மலா சீதாராமன் அவர்களும் சொல்லியிருந்தாங்க. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ஒவ்வொரு வீடியோல சொல்றது ரெவென்யூ நியூட்ரல் ரேட் அப்படின்னு ஒரு ரேட் சொல்லுவாங்க. அதாவது ஒரு அரசாங்கம் வரி விதிப்பு கொள்கையில மாறுதல் கொண்டு வந்தால்,
ஒரு சேஞ்ச் கொண்டு வந்தா, புதிய டாக்ஸேஷன் சிஸ்டத்தை கொண்டு வந்தா, அதுக்கு முந்தைய டாக்ஸேஷன் சிஸ்டத்துல அரசாங்கத்துக்கு எவ்வளவு வருவாய் வந்தது, புதுசா ஏற்படக்கூடிய இந்த டாக்ஸேஷன் சிஸ்டத்துல இந்த வருவாய் இழப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக மேட்ச் பண்றதுக்காக ஒரு ஃபார்முலா. அப்படியே ஜிஎஸ்டிக்கு முன்னாடி 15% இருந்தது, ஜிஎஸ்டிக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு 11 to 12% குறைஞ்சிருக்கு. அப்போ சராசரியா ரொம்ப குறைந்தபட்சமா சொல்றேன் 3% ஒரு ஹவுஸ் ஹோல்ட் அவங்க டாக்ஸை கம்மியா பே பண்றாங்க. So GST has saved minimum 3% நான் சொல்றது. இத ஒவ்வொரு முறையும் நிர்மலா சீதாராமன் சொல்லுவாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய நியூஸ் சேனல்ஸ் அதை கேரியே பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி என்பது மிகப்பெரிய வில்லன். மத்திய அரசாங்கம் ஜிஎஸ்டியை போட்டுருச்சு. ஏதோ இது எல்லாமே வரியே இல்லாம இருந்தது, எந்த ப்ராடக்ட்டுமே வரி இல்லாம இருந்தது. ஜிஎஸ்டியை போட்டு வரியை ஏத்தி விட்ட மாதிரி இவங்க கொடுக்குற பில்டப் இருக்கு பாத்தீங்களா. இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ல பாத்தீங்கன்னா ஒரு சில பொருட்களுக்கு சர்வீசஸ்க்கு 40% டாக்ஸ் போட்டிருக்காங்க. எதுக்குன்னு பாருங்க, இதான் ரொம்ப முக்கியம். உடனடியாக இங்க 40% போட்டாங்க அப்படின்னு புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. இது அனைத்துமே எப்பேற்பட்ட குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட், அட்மிஷன் டு casinos, race clubs, any place having casino or race clubs or sporting events like IPL, full and full business. கேசினோன்னு உங்களுக்கே தெரியும், இந்த காசு வச்சு சூதாடுவாங்க இல்லைங்க கேசினோல, அதுக்கெல்லாம் வந்து 28ல இருந்து 40% உயர்த்திருக்காங்க. அதே மாதிரி சர்வீசஸ் பை a race club for licensing of bookmakers in such a club. இந்த bookmakersங்கறவங்க அவங்க தான் இந்த பெட்டை வாங்குவாங்க அந்த குதிரை மேல. சோ அவங்களுடைய ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா 28ல இருந்து 40% உயர்ந்திருக்கு. அதே மாதிரி leasing or rental services without operator of goods which will attract 40% GST, 28ல இருந்து 40% உயர்ந்திருக்கு. ரெண்டல் சர்வீசஸ் வித்தவுட் ஆபரேட்டர். அதே மாதிரி பெட்டிங், கெசினோஸ், கேம்பிளிங், ஹார்ஸ் ரேசிங், லாட்டரி, ஆன்லைன் மொபைல் கேமிங் டிஃபைன்ட் as goods. இத goods-ஆ டிஃபைன் பண்றாங்க. இது 28ல இருந்து 40% உயர்ந்திருக்கு. சோ பதிவோட இறுதியாக இங்க இருக்கிற எதிர்க்கட்சிகளுக்கு நிர்மலா சீதாராமன் அவர்களே ஒரு பதிலடி கொடுத்திருக்காங்க. ஹேட்டர்ஸ்க்கு பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருக்காங்க, காங்கிரஸ் கட்சியெல்லாம் விமர்சிக்கிறதா, அவங்க ஆட்சி காலத்துல ஜிஎஸ்டியை இம்ப்ளிமெண்டே பண்ண முடியல, அது வெறும் கனவு கோட்டையாக மட்டுமே இருந்தது, எட்டாக்கணியாக இருந்தது. அதை நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லாக செகண்ட் ஜெனரேஷன் ரிஃபார்மையும் பண்ணிட்டோம். மக்கள் இப்போது எங்களோட இருக்காங்க. ஒண்ணு நீங்க இதை எதிர்க்கணும், இல்ல ஆதரிக்கணும். ரேட் நாங்க கட் பண்ணியிருக்கோம், இதை நீங்க ஆதரிக்கணும் இல்லையா? இதை விட்டுட்டு எதிர்த்துக்கிட்டு இருக்கீங்க. சம்பந்தமே மக்கள் மத்தியில குழப்பத்தை விளைவிக்கிறேன். டொபாக்கோக்கு, அதாவது இந்த குட்கா பான் மசாலா இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் 5% டாக்ஸ் போட சொல்லி இவ்வளவு சீப்பா நடந்துக்கிறீங்க என்று निर्मला सीतारामन அவர்கள் कांग्रेस पार्टी लेफ्ट राइट வாங்கிருக்காங்க பிரஸ் மீட்ல. क्या टोबैको के ऊपर 5% टैक्स मांग रहे हैं कांग्रेस पार्टी? क्या तंबाकू के ऊपर और गुटखा के ऊपर कांग्रेस पार्टी चाहती है कि हम 5% में दें? मुझे समझ में नहीं आ रहा है कि कांग्रेस पार्टी उनके समय पर जीएसटी लागू करना असंभव माने, क्योंकि ट्रस्ट स्टेट केंद्र सरकार के ऊपर ट्रस्ट नहीं था। वो कॉम्पनसेट कर पाएंगे, कुछ अश्योरेंस दे पाएंगे, इन सभी विषयों के ऊपर यूपीए सरकार के ऊपर स्टेट गवर्नमेंट्स भरोसा नहीं किया, इसीलिए वो लागू कर नहीं पाए। हम मोदी जी के नेतृत्व में लागू भी किया और सेकेंड जनरेशन रिफॉर्म्स भी कर रहे हैं, जिससे जनता को राहत मिले उनका डे टू डे आइटम्स के ऊपर, और एमएसएमई और लेबर इंटेंसिव यूनिट्स को भी राहत मिले, जिससे वो ईसी कंप्लायंस भी होगा, रेट भी कम होगा। कांग्रेस पार्टी को मैं कैसे क्या शब्द उपयोग करूं, उनके माइंड तैयार करें। अपोज करना है कि समर्थन देना है। अच्छे विषय जो जनता के लिए हित में है उसमें समर्थन देने में कोई जनता आपके ऊपर कोई कंफ्यूजन में नहीं रहेंगे, मगर अब जनता आपको सही जवाब देंगे, क्योंकि जब कट कर रहे हैं रेट उसमें समर्थन देने में संकोच और ऊपर से कंफ्यूजन करवा रही हो जनता के मन में। जनता आज आपके गुमराह वाले काम में आपके साथ नहीं है, आपको एक्सपोज करेंगे जनता। So one of the best finance ministers India has ever got. அவங்க கோவிடுக்கு பிறகாக இந்திய பொருளாதாரத்தை ஒரு மிகப்பெரிய க்ரோவிங் சூப்பர் பவராக, ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமியா மாற்றினதோட இந்தியாவில் டைரக்ட் டாக்ஸ் ரிஃபார்ம் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸ் ரிஃபார்ம் ரெண்டுமே செய்து காட்டியிருக்கக்கூடிய நரேந்திர மோடி அரசாங்கத்திற்கும் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் ஒட்டுமொத்த அதிகாரிகள் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சிறு சிறு பங்களித்த அனைவருக்குமே நம்மளுடைய நன்றிகளை செலுத்திக்கலாம். We are so proud of you. நீங்க என்ன டிசிஷன் எடுத்தாலும் சரி அதுல நாங்க உங்களோட உறுதுணையாக இருப்போம் என்று ஒரு அஷூரன்ஸை கொடுத்துட்டு விடைபெறுகிறோம். வணக்கம். வந்தே மாதரம்.